காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி முடிவு. சென்னையின் புதிய காவல் ஆணையராக அருண் நியமனம். சென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த நிலையில் பணிமாற்றம். காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் மட்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராகி விடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்றும் இபிஎஸ் கருத்து. ஐஜி மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் பயணமாக ரஷ்யா புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச திட்டம். மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த ராகுல் காந்தி அரசின் முகாம்களில் தங்கியவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை அளிக்கும் வகையில் கொள்கை வகுக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. விடுமுறையை கட்டாயமாக்கினால் வேலைக்கு பெண்களை தேர்வு செய்வது குறையும் என உச்சநீதிமன்றம் கருத்து. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கு. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது சிபிஐ நீதிமன்றம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன்? தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர மறுவாழ்வு திட்டம் என்ன? தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி. சட்டப்பேரவையில் 81 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் 45 பேர் ஆதரவு. கள்ளக்குறிச்சி அருகே வடதரசலூரில் எலிக்காய்ச்சலால் 7 பேர் பாதிப்பு. தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சுகாதாரத்துறையினர் முகாம். தொடர் தோல்வியால் மக்களை சந்திக்க பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம். தொடர் தோல்வி. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால்தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு பார்த்து பயம். பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில் 53,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். 3,89,00,000 முறை பெண்கள் இலவச பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அறிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் அரசு துரோகம் செய்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தகுதியானவர்களில் 5 1 பங்கினருக்கு மட்டுமே உரிமை தொகை தரப்படுவதாக புகார். கர்நாடகாவில் வாக்களித்தவர்களுக்கு மதுபாட்டில் வழங்கி நன்றி தெரிவித்த பாஜக எம்பி சுதாகர். போலீஸ் பாதுகாப்புடன் நீண்ட வரிசையில் நின்று பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள். மகாராஷ்டிராவில் ராய்காட்டில் மலைக்கோட்டைக்கு சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கினர். படிகளில் வெள்ளம் கரைபுரண்ட நிலையில் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு உயிர் தப்பினர். நெய்வேலி NLC 2வது நிலக்கரி சுரங்கத்தில் விபத்து. கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி ஊழியர் அன்பழகன் உயிரிழப்பு. மூளையை தின்னும் அமீபா கிருமி குறித்து பதற்றம் தேவையில்லை. நீச்சல் குளங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் விளக்கம்.
மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு இனி கட்டண விலக்கு கிடையாது. நாளை மறுநாள் முதல் 50 விழுக்காடு கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் 5 சிறுவர்கள் உட்பட மொத்தம் 6 பேருக்கு எலிக்காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இப்போது பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஊரில் மற்றவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குதான்னு சுகாதாரத்துறை தரப்புல ஏதாவது முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கா? லாவண்யா, கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வடந்தரசூலூர் கிராமத்தில் கடந்த 2ஆம் தேதி சில சிறுவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தனியார் ஒரு சிறுவனை தனியார் மருத்துவமனைக்கும் மற்றவர்களை அரசு மருத்துவமனைக்கும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்கு பரிசோதனை செய்ததில் எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேலும் இதனை தொடர்ந்து மேலும் முகாம் அமைத்து அந்த கிராமத்தில் பல்வேறு நபர்களுக்கு சோதனை செய்த பொழுது 6 சிறுவர்கள் உட்பட 7 பேருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டு தொடர்ந்து மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு தினந்தோறும் இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தொற்று பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையிலும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 2 பேரும் தற்பொழுது குணமடைந்துள்ளனர். அதேபோல் இது தண்ணீரால் ஏற்பட்ட பாதிப்பா அல்லது வேற ஏதேனும் என்ன காரணம் என்று தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சுகாதாரத்துறையினர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில். சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். சென்னையில் கடந்த 5ஆம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை காவலர் பயிற்சி பள்ளியின் கூடுதல் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று தலைமையக கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் காவல்துறை உயரதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். உயரதிகாரிகள் மேலிடம் அதிரடியாக இம்முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை ஆணையராக நியமிக்கப்பட்டு ஓராண்டிற்குள் சந்தீப் ராய் ரத்தோர் பெரிதும் முக்கியத்துவமில்லாத காவலர் பயிற்சி பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்று காவல்துறையில் உயர் பொறுப்புகளில் அனுபவம் வாய்ந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பணியமர்த்தப்பட்டதும் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. காவல்துறை உயரதிகாரிகளை மாற்றுவதால் சட்டம் ஒழுங்கு சரியாகாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஐஜி மாற்றினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் உள்துறை செயலாளர் அமுதா, மாநில டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் தோல்வியால் மக்களை சந்திக்க அச்சப்பட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் பாஜகவிற்கு வழிவிட்டு அதிமுகவினர் தேர்தலை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால்தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு பார்த்து பயம். பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க.
நீட் தேர்வுக்கு ஆதரவாக உள்ள பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கு 1000 முறை மோடி வந்தாலும் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது என்று கூறிய உதயநிதி, அன்னியூர் சிவா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பென்சில், பேனா, மை உள்ளிட்ட 111 பொருட்கள் விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஊழியர்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. தேர்தல் நடத்தை விதிகள்படி மாலை 6 மணிக்கு மேல் தொகுதியில் வாக்கு சேகரிப்பு மற்றும் பரப்புரைகளில் ஈடுபடக்கூடாது என விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார். தங்கும் விடுதிகள், வீடுகளில் தங்கி பரப்புரை மேற்கொண்ட வெளிநபர்கள், கட்சி பிரமுகர்கள் தொகுதியில் தங்க அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீறி தங்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணைய விதிகளின்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார்.